அடேங்கப்பா, பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனா ராகேஷை எங்கேயுமே காணுமே. அதோ அங்க இருக்காரு. இது ஓகே, நீங்க நீ அமைதியா தேங்க் யூ இரு. ஸோ மச். ராகேஷ் ஹாய். ஹாய். டேய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. எப்படி ரொம்ப இருக்க? சந்தோஷமா இருக்கு. ஹேய், தேங்க் யூ ஸோ மச். கங்க்ராட்ஸ். Thank you so much. Happy anniversary. Gorgeous. Thank you so much. என்னால நம்பவே முடியல. இப்படி ஒரு அழகான ராஜகுமாரன் அவனோட பொன்னான நேரத்துல என்னோட பார்ட்டிக்கு வந்திருக்கானே. சும்மா கிண்டல் பண்ணாதடா. போன தடவை என்னால் உன் பார்ட்டிக்கு வர முடியல. ஆனால் இது உன்னோட ஆனிவர்சரி. இதை என்னால் எப்படி மறக்க முடியும்? ஏன் கல்யாண நாள் அன்னைக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது என்னன்னா, இந்த 5 வருஷத்துல இவர் என்கிட்ட ரொம்ப நொந்து போயிட்டார். அதனால ராகேஷ் கிட்ட உங்க 10 வருஷ சந்தோஷமான கல்யாண வாழ்க்கை ரகசியத்தை தெரிஞ்சுக்க விரும்புறாரு. ஓ, சீக்கிரட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளான 2 விஷயம் இருக்கு. ஒன்று, ஒய்ஃபு கிட்ட எப்பவும் வாக்குவாதம் பண்ணாத, புரியுதா? அப்புறம் 2வது, நேரம் காலம் பார்க்காம ஒய்ஃபை எப்பவுமே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் எங்க கல்யாண வாழ்க்கையோட சந்தோஷமான ரகசியம், புரியுதா? ஃபாலோ பண்ணியா? யா யா யா. அப்புறம் உன்னோட ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஓ, அப்படியா? ஓ, thank you so much. ஆமா, எங்க வாங்குன? இல்ல நான் P2B மால்ல. சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்க பார்ட்டி என்ஜாய் Guys, பண்ணுங்க. make yourself comfortable. யா, Yeah, நாங்க கண்டிப்பா. அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேடா வா. அங்கிள், இதெல்லாம் வெஜிடேரியனா? ஆமாப்பா, எல்லாமே வெஜிடேரியன் தான். அப்படியா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? இல்ல இல்ல, நானே எடுத்துக்கிறேன். ராகேஷ் பஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கீழே யாரோ வர்றாங்க. நல்லதா போச்சு, சித்தப்பா என்ன பார்க்கல. அட பண்டிக்கண்ணா, நீ இப்போ இங்க? வா உள்ள வா. கண்ணா, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியா? இல்ல, இன்னைக்கு வீட்ல பார்ட்டி இருந்தது, அதனால அம்மா ஸ்கூலுக்கு லீவ் சொல்லிட்டாங்க. அப்படியா? இன்னைக்கு நீங்க அந்த சாப்பாடு சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க. கண்ணா, இந்த சாப்பாடு எடுத்துட்டு நீங்க வந்திருக்க கூடாது. இது ரொம்ப தப்பு. அப்புறம் யாராவது பார்த்துட்டாங்கன்னா? யாரும் பார்க்கல, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட ஃபேவரட் பாலக் பன்னீர். நீங்களும் சாப்பிடுங்களேன். சரிப்பா, நானும் சாப்பிட்றேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆனாலும் நீ இந்த மாதிரி இங்க வரக்கூடாதுப்பா. பண்டி, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, இங்க வரக்கூடாது, உனக்கு தெரியும்ல? இந்த சாப்பாடு யாரு கேட்டு இதெல்லாம் இங்க கொண்டு வந்த? இது என்னுடைய பங்கு சாப்பாடு, தாத்தா பாட்டிக்காக கொண்டு வந்தேன். எனக்கு யாருக்கு கொடுக்க விருப்பம் இருக்கோ கொடுப்பேன். வர வர நீ ரொம்ப வாயாட ஆரம்பிச்சிட்ட. இங்க பாருப்பா, மம்மி கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அம்மாக்கு சாரி சொல்லு ப்ளீஸ். போதும், நிறுத்துங்க. என் பையனோட மனசுல விஷத்தை கலக்குறீங்க. அதுக்கப்புறம் ஏன் முன்னாடி எதுக்கு இந்த டிராமா? மருமகளே, நாங்க எதுக்குமா குழந்தை மனசுல விஷத்தை நிறைக்க போறோம்? உனக்கு பிரச்சனை தான் என்னம்மா?
எதுக்காக இப்படி எங்களை பழி தீக்கிற? பழி தீக்கிறனா? நான் பழி வாங்குறேனா? அத்தம்மா, நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்படுவீங்க. இந்த வீட்ல உங்க மேல யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருக்குன்னா அது எனக்கு தான். ஏன்னா நீங்க உங்க புள்ளைய நம்பி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் நீங்க 2 பேரும் ரோட்டை தான் நின்று இருப்பீங்க. எதுக்கு மருமகளை பொய் சொல்ற? எங்களுக்கும் எங்க பிள்ளைக்கும் நடுவுல இந்த மாதிரி ஏன் விரிசலை கொண்டு வர? இங்க பாருங்க மாமா, ஒருத்தவங்களோட உறவு ரொம்பவும் உறுதியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3ஆவதா ஒருத்தர் வந்து விரிசலை ஏற்படுத்த முடியாது. அப்படி உங்க புள்ள சொல்றதுல உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி முதியோர் இல்லத்துல இருந்து ஃபார்ம் வாங்கிட்டு வந்தது யாரு? முதியோர் இல்லமா? ஆமா, உங்க புள்ள உங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சாரு. ஆனா நான் தான் உங்க 2 பேரையும் இங்க வச்சுக்கலான்னு சொன்னேன். இப்ப நீங்க என்னையே கரிச்சு கொட்டுறீங்கல்ல? மருமகளே, நீ என்ன சொல்ற? என்னால நம்ப முடியல. எங்களோட புள்ள எங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்றானா? நாங்க அவனுக்கு அவ்வளோ பெரிய சுமையாவா இருக்கோம்? இப்போ உங்களோட இந்த டிராமாவை ஏன் முன்னாடி பண்ணாதீங்க, சரியா? இப்போ இந்த சாப்பாடை சாப்பிட்டுடுங்க, அப்புறம் பிளேட்ஸை திருப்பி கொடுத்துருங்க. ரொம்ப காஸ்ட்லியானது. வா பண்டி. அனுஜ், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பிசினஸ்ல ப்ராஃபிட்காக என்னோட கொள்கை, என்னோட லட்சியம் எதையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. இந்த லட்சியம், கொள்கை இதெல்லாம் படத்துல வேணா நல்லா இருக்கும், ஆனா நம்ம வாழ்க்கைக்கு இது செட் ஆகாது. உனக்கு வேணா இது ஃபிலிம் டைலாகா இருக்கலாம், புரியுதா? இன்னைக்கு என் வாழ்க்கையில இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட லட்சியம் மட்டும்தான். இங்க பாரு, எந்த சூழ்நிலையிலையும் என்னோட லட்சியத்தையும் கொள்கையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, புரியுதா உனக்கு? நீ எந்த ஒரு உருட்டலும் பெட்ரோல் இல்லாம நேர்மையா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற. அம்மா, எனக்கு பார்ட்டிக்கு வரதுக்கு இஷ்டம் இல்ல. நான் தாத்தா பாட்டி கூட தான் இருப்பேன். பண்டி, இந்த மாதிரி ஏடா குடம் பண்ண அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பி வச்சிருவேன். ஒழுங்கா வா. அட நீ. ஏய் விருந்தா, நீ எங்க போயிருந்த? நான் உன்னை அங்க பார்ட்டில தேடிட்டு இருந்தேன். பாருங்கம்மா, என்ன பண்றது, வர வர இவன் ரொம்ப குறும்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி சரி, இப்ப இதெல்லாம் விடு, முதல்ல வா, வந்து கேக்க வெட்டு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா வா. வாமா. அப்புறம் மத்த கம்பெனி எல்லாம் முன்னாடி போயிடும், நம்ம கம்பெனி மட்டும் அங்கேயே தான் இருக்க போகுது. அட போகட்டும், விடேன்பா. மத்த கம்பெனி எங்க எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2 ரூபாய் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஆனா அந்த 2 ரூபாய் நேர்மையான வழியில வந்தா எனக்கு அதுவே போதும். ஒரு விஷயம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இனிமே நீயும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியவே முடியாது. நான் இந்த பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கிறேன். ஏன்பா இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம பார்ட்னர்ஷிப்பே முறிச்சுப்பியா நீ? இது சின்ன விஷயம் இல்ல அனுஜ், இது ஒன்னும் சின்ன விஷயம் கிடையாது. இந்த லட்சியத்தை, இந்த கொள்கையை தான் என்னோட பிசினஸ்லயும் என்னோட வாழ்க்கையில நான் கடைப்பிடி. ஹாய் அனுஜ். ஹாய் அனுஜ். இவருக்கு என்னாச்சு? அவனுக்கு ஒன்றும் ஆகல. எனிவேஸ், இன்னைக்கு கூட உங்க வேலையை பத்தி பேசிட்டு இருக்கணுமா என்ன? சாரி, அது சரி, நீ எங்க போன? ஐ திங்க் இந்த விஷயத்தை பத்தி உங்க செல்லத்துக்கிட்ட தான் நீங்க கேட்கணும். கேளுங்க கேளுங்க, இவன் எங்க போனான்னு சொல்லுப்பா. எங்க போன தங்கம்? தாத்தா பாட்டியை பார்க்க போனேன். கேட்டிங்களா ராகேஷ்? இன்னைக்கு கூட உங்க மம்மி டாடி எனக்கு டென்ஷனை தான் கொடுக்கறாங்க. விருந்தா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இது பார்ட்டி. எனிவேஸ், அப்படி உங்களுக்கு உங்க பிசினஸ்ல இருந்து ஓய்வு கிடைச்சதுன்னா கேன் வி அட்டெண்ட் டு த கெஸ்ட் ப்ளீஸ்? கேக் வெட்டுவோமா? ஓகே. இதே போல நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ மம்மி. சார், ஒரு ஃபேமிலி போட்டோ? யா ஷூர். பண்டி, பண்டி எங்க போனா? ஆமா, எங்க அவன்? நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். இல்ல ஒரு போட்டோ ஒண்ணு. பண்டி, பண்டி, பண்டி இங்க இல்லையே. நான் வெளியில போய் பார்க்கறேன். பண்டி. ராகேஷ் கூட சண்டை போட்டு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ராகேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். பண்டி. ராமு, பண்டி எங்கேயாவது பாத்தியா? நான் பார்க்கல மேடம். சரி, நீங்க போய் அவுட் ஹவுஸ்ல பாருங்க, நான் இந்த பக்கம் இருக்கானு சரிங்க பாக்குறேன். மேடம்.
பண்டி இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ராகேஷ் யா இங்க பாரு ராகேஷ், நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வேணா உடஞ்சு போயிருக்கலாம், ஆனா இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பாதிக்கவே கூடாது. ஓகே ஓகே சரி, இதோட நம்ம பார்ட்னர்ஷிப்பை நம்ம முடிச்சுக்கலாம். சரி, வெறும் கையோட வேலைக்கு ஆகாது, ஒரு ஹக்குப்பா. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் புரிஞ்சு தானே? செலவு அவங்களது. என்ஜாய் பண்ண. Okay. ஓகே அப்புறம் பார்க்கலாம். பண்டி பண்டி மை காட், இந்த பண்டி எங்க போனா? பண்டி பிருந்தா, பண்டி கிடைச்சானா? பிருந்தா பண்டி கிடைச்சானா? இல்லைம்மா. டேய் ராகேஷ், நீ ரொம்ப மோசமா நடிக்கிற. ப்ளீஸ் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத. என்ன விளையாட்டு இது ராகேஷ்? உங்களுடைய இந்த விளையாட்டு இன்னும் போகல. வாங்க ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியில வாங்க. பிருந்தா, ராகேஷ் இப்படி நினைக்கிறாரு போல இருக்கு. நீ ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சா ஒரு உயிரை காப்பாத்துவேன்னு. போது ராகேஷ், வெளியில வாங்க. அப்படி நீங்க வெளியில வரல அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போதும்டா, வெளியே வா. ரொம்ப ஆக்டிங் ஓவரா இருக்கு. ராகேஷ் ஒன்றும் ஆக்டிங் பண்ணல, அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ராகேஷ் 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 டேய் ராகேஷ் ராகேஷ் ஆ, ராகேஷ் உங்களுக்கு என்ன ஆச்சு? ராகேஷ் 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 கண்ணை திறப்பா. அவனால மூச்சு விட முடியல. ராகேஷ் கண்ணை தரடா. ராகேஷ் ப்ளீஸ் கண்ணை திறங்க. ராகேஷ் ப்ளீஸ். அட யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ப்ளீஸ். டாக்டரை கூப்பிடுங்க ப்ளீஸ். எந்த யூஸும் இல்ல. ராகேஷ் ராகேஷ் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான். இல்ல ராகேஷ், ராகேஷ் நீங்க இப்படி பண்ணக்கூடாது. இல்ல ராகேஷ், ராகேஷ் எழுந்துருங்க. ராகேஷ், ஆனா ராகேஷ் ஸ்விம்மிங் சாம்பியன் ஆச்சே, அவர் எப்படி போல்ல முழுகி சாவாரு? நிச்சயம் யாரும் ஏதோ செஞ்சிருக்கணும். ஹலோ சிஐடி. பாடியில் அடிப்பட்ட காயம் எதுவும் இல்லை. தண்ணியில விழுந்ததால் தான் இவன் இறந்துருக்கான். உங்க கண்ணு முன்னாடியே ராகேஷ் ஸ்விம்மிங் பூல்ல முழுங்கி இறந்துட்டாரா? யாரும் காப்பாற்ற ட்ரை பண்ணலையா? ராகேஷ் ஸ்விம்மிங்ல சாம்பியன் சார். ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல அவன் நிறைய மெடல்ஸ் ஜெயிச்சிருக்கான். அதான் அவன் எங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கான்னு நினைச்சோம். ஆனா இந்த மாதிரி அடிக்கடி விளையாடுறது அவரோட பழக்கம். அவர் ஸ்விம்மிங் சாம்பியன்றீங்க, அப்புறம் எப்படி தண்ணியில மூழ்கி இருந்தாரு? இது எங்களுக்கும் தான் சார் புரியல. ராகேஷை தண்ணியிலேருந்து வெளியில் நீங்கள் எடுக்கும்போது அவர் வயிற்றுல தண்ணி நிறைஞ்சிருந்ததா? ஆமா, தண்ணி இருந்துச்சு சார். சார் இப்படி கூட இருக்கலாம்ல, ஸ்விம்மிங் பூல்ல விழறதுக்கு முன்னாடி ராகேஷ் இறந்து போயிருந்தா? சார் அவன் தண்ணியில விழுறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தான். தண்ணிக்குள்ள போனதுனால தான் இறந்து போயிருக்காரு. ஆனா ஒரு ஸ்விம்மிங் சாம்பியன் தண்ணியில இறந்துட்டாரா? சரி, தண்ணிக்குள்ளே விழுறதுக்கு முன்னாடி ராகேஷ் எதனா சாப்பிட்டாரா? பிருந்தா ஆனிவர்சரி கேக்க ஊட்டி விட்டா. பிருந்தா மேடம், நீங்கள் ராகேஷ்க்கு கேக்கை ஊட்டினீங்களா? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? ஆபீசர், என்னுடைய புருஷன் இங்க இறந்து போய் கிடக்குறாரு. நீங்க காயத்துல உப்பு தூவுறீங்க. பிருந்தா மேடம், நான் கேட்டதுக்கு அர்த்தம் அது இல்லை. சார், நானும் தான் அந்த கேக்கை சாப்பிட்டேன். அப்படி கேக்ல ஏதாவது இருந்திருந்தா அது எனக்கும் தானே நடந்திருக்கும். ஃப்ரெடி, பங்கஜ், கொஞ்சம் அந்த கேக்கை செக் பண்ணுங்க. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? உங்க ஹஸ்பண்டை யார் கொலை பண்ணியிருப்பாங்க? அனுஜா தான் இருக்கணும். எனக்கு அனுஜ் மேலே தான் சந்தேகம். அந்த அனுஜ் யாரு? ராகேஷோட பிஸ்னஸ் பார்ட்னர். கொஞ்ச நாள் அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதோ டென்ஷன் போயிட்டு இருந்தது. அப்புறம் சார், இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் 2 பேருக்கும் பெரிய சண்டையே ஏற்பட்டுச்சு. இப்போ அனுஜ் எங்க? அட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தாரு. எங்க போயிட்டாரு? நிக்கில், இந்த அனுஜ் எங்கன்னு பாருங்க. அனுஜோட வண்டி பேக்ஸ்டர் கோல்டன் கலர் வண்டி. அப்புறம் என் புள்ள பண்டி. கொஞ்ச நேரமா அவனை காணும் சார். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அவனை காணும். உங்க பையனை காணுமா? எவ்வளோ நேரமா? 1 மணி நேரமா காணும் சார். அனுஜும் கிடைக்கல, அவரோட கோல்டன் காரும் கிடைக்கல. அனுஜு கால் பண்ணுங்க. யார்கிட்ட நம்பர் இருக்கா? இந்தாங்க சார்.
உங்க பண்டி அடிக்கடி எங்கேயாவது போயிடுவானா? அடிக்கடி அவுட் ஹவுஸ்க்கு போவான் அவனோட தாத்தா பாட்டியை பார்க்க. இந்த பண்டியோட தாத்தா பாட்டி உங்க கூட தான் இருக்காங்களா? ஆமாங்க. அது ராகேஷ் தன்னோட அப்பா அம்மாவை அவுட் ஹவுஸ்ல தான் தங்க வச்சிருந்தாரு. தன்னோட அப்பா அம்மாவை ராகேஷ் தனியா வச்சிருந்தாரா? உங்க பண்டி நீங்க அவுட் ஹவுஸ்ல தேடி பாத்தீங்களா? சார், நான் வேலைக்காரங்க கிட்ட சொல்லி அவுட் ஹவுஸ்லயும் போய் பார்க்க சொல்லி சொன்னேன். ஆனா பண்டி அங்க இல்ல. ராகேஷ் அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்ல சார். ஆச்சரியமா இருக்கு. ஃப்ரெடி, பங்கஜ் அவுட் ஹவுஸ் போங்க. ராகேஷோட அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க. அப்படியே பண்டியை கூட தேடுங்க. சார், அனுஜோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ ஏதோ விஷயம் இருக்கு. அந்த அனுஷ் எங்க இருக்காரு? சார், அவர் அங்கே தான் உட்காந்துருந்தாரு. நிக்கில், கொஞ்சம் அந்த டேபிளை செக் பண்ணுங்க. கடலை எண்ணெயா? சார், ம் அந்த டேபிளுக்கு கீழே இந்த கடலை எண்ணெய் கிடச்சிது சார். கடல் எண்ணெய் யாராவது இந்த மாதிரி பார்ட்டிக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா? கடலை என்னையா? அப்படின்னா அனுஜ் தான் ராகேஷை கொண்டு இருக்கணும். கடலை எண்ணெய்னால ராகேஷுக்கு அலர்ஜி இருந்தது. பயங்கரமான அலர்ஜி சார். அப்போ அனுஜ் ராகேஷுக்கு எப்படியாவது கடலை எண்ணெயை தடவி இருக்கணும். மேபி கை கொடுக்குற நேரத்தில். கை மட்டும் கொடுக்கல, அனுஜ் ராகேஷை கட்டியும் பிடிச்சாரு. எங்களுக்கு அனுஜ் அட்ரஸ் வேணும். இதுதான் அவுட் ஹவுஸ் இல்லையா? ஆ, கதவு திறந்து தான் இருக்கு. சரி, உள்ள போ. நான் ஏன் போனோம்? நீங்கள் போங்க. நான் உனக்கு சீனியர், அதுக்கு தான் சொல்கிறேன். ஃப்ரெடி சார், இந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனை ரொம்ப ஓவராக போகுது. நான் உங்களை பற்றி ஏசிபி சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். ஃப்ரெடி சார், நீங்கள் உள்ளே போங்களேன். உள்ளே இருட்டாக இருக்கு. அட, எனக்கும் பயம் தானே. அதுவும் இல்லாமல் உள்ள தாத்தா பாட்டி இருக்காங்க. சரி, நீ போ போ. அட. உள்ள போ. ஃப்ரெடி சார், கதவை திறங்களேன். உள்ள என்ன இருக்கு? அட, எதுவுமே இல்லை, இருட்டாக இருக்கு. உள்ள யாருமே இல்லைன்னா நீ ஏன் பயப்படுற? அதெல்லாம் சரி, உள்பக்கமா எப்படி கதவு முடிக்குச்சு? சரியில்லை சார், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க சார். கதவை உடைச்சிட்டுமா? உடச்சிருங்க உடச்சிருங்க, நான் பின்னாடி போய் நிற்கிறேன். ஐயோ, என்ன சார் ஆச்சு? கதவு உடஞ்சுதா இல்லையா? காலு உடைஞ்சு போச்சு. என் காலு உடைஞ்சு போச்சுடா. என்னாச்சு ஃப்ரெடி? சார், இந்த கதவு ஜாம் ஆயிடுச்சு சார். அவன் பங்கஜ் உள்ள மாட்டிக்கிட்டான் சார். அவன் பயப்படுறான். கதவு ஜாம் ஆயிடுச்சா? எங்க ஜாம் ஆயிடுச்சு? திறந்தானே இருக்கு. சார் சார், நல்ல வேலை வந்துட்டீங்க. இவரு பங்கஜ், சிடி ஆஃபீஸராக இருந்துட்டு பயப்படுறீங்க. ராகேஷோட அப்பா அம்மா எங்க? சார், வீடு காலியாக இருக்கு சார். யாருமே இங்கே இல்லை. வீடு காலியா இருக்கா? ஆனா சார், அவங்களோட மாமனார் மாமியார் இங்கே தான் இருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப பாவமா இருக்கு. பிருந்தாவும் ராகேஷும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்க அப்பா அம்மாவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில வாழ வச்சிருக்காங்க. அந்த மாதிரி காலியா இருக்கு. ராகேஷோட அப்பா அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்களா என்ன? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா ஒருவேளை ராகேஷோட கொலைக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா. ஆனால் அப்பா அம்மாவே பெத்த புள்ளைய கொல்லுவாங்களா என்ன? அப்புறம் சார், அந்த பண்டி, இந்த தாத்தா பாட்டி அவனை ஏன் கூட கூட்டிட்டு போயிருக்கணும்? ரொம்ப விசித்திரமான கேஸாக இருக்கு. புள்ளைய கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவை காணும், அதுவும் பேரனோட. ஆந்தையா, ராகேஷ் அப்பா அம்மா அங்கே இல்லை. காட் ஏதாவது சொன்னாரா? அவங்க போகிறத பார்த்ததா காட் எதுவும் சொல்லலை. சாப்பாட்டு நேரத்தில் சாமான் எடுத்து வைக்கிறதுல பிஸியாக இருந்தேன்னு சொன்னார். அப்புறம் பண்டி பற்றி எதுவும் தெரியல. ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கிளம்பி போயிருக்காங்க. ரொம்ப தூரம் போயிருக்க முடியும். ஒருவேளை அனுஜ் ராகேஷை கொண்டதுக்கப்புறம் பண்டியை கிட்னாப் பண்ணிட்டானா? முதல்ல இந்த அனுஜை நம்ம பிடிச்சாகணும். நீங்க பேங்க்ல இருந்து வந்திருக்கீங்களா? இல்லை, சிஐடி. நீங்கள் யாரு?
சார் நான் அனுஜோட வைஃப் பிரீத்தி. சரி, அனுஜை கூப்பிடுங்க. அவர் எங்க இருப்பாரு? அவரு வீட்டில் இல்லை. ஆனால் அவரை சேடி நீங்கள் ஏன் தேடுறீங்க? இப்போ என்னன்னு தெரிஞ்சிடும். ஃப்ரெடி பங்கஜ், வீட்டை செக் பண்ணுங்க. அட நீங்கள் எப்படிங்க இந்த மாதிரிலாம் வீட்டை செக் பண்ணலாம்? இங்க பாருங்க, அனுஜோட பிஸ்னஸ் பார்ட்னர் ராகேஷை கொலை பண்ணியிருக்காங்க. அதில் அனுஜ் சம்மந்தப்பட்டிருப்பாரோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. இங்கே பாருங்க, என் புருஷன் யாரையும் கொலைலாம் பண்ண மாட்டாரு. அப்போ பார்ட்டி விட்டு ஏன் போகணும்? ஃபோன் ஏன் சுவிச் ஆஃப்னு வருது? இங்கே பாருங்க, அவரோட ஃபோன் இங்கே வீட்டில் தான் இருக்கு. இங்கே பாருங்க, அவரோட ஃபோன் இங்கே தான் இருக்கு. சார், பிரீத்தி மேடம் சொல்றது உண்மைதான். அனுஜ் வீட்டில் இல்லை. இங்கே பாருங்க, நான் போய் சொல்லலை. சரி, அப்போ நீங்க உண்மையா சொல்லுங்க, அனுஜ் இப்போ எங்க இருக்காரு? இங்கே பாருங்க, பிஸ்னஸ் விஷயமா அவர் சிட்டியை விட்டு வெளியில் போயிருக்காரு. சிட்டியை விட்டு வெளியேனா எங்க? அவர் என்கிட்ட சொல்லிட்டு போல. ஆனால் அவர் அவரோட பாஸ்போர்ட்டும் எடுத்துட்டு போயிருக்காரு. ஒருவேளை வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். உங்கள் புருஷன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் ஃபாரின்லாம் போயிடுவாரா? ஆமாம், அவள் எப்போ அவரோட வாழ்க்கையில் வந்தாலும் அன்னையிலேருந்து அவர் என்கிட்ட எதுவும் சொல்கிறதில்ல. அவளோட பேரு நிஷா. இதை பாருங்க, லாஸ்ட்டாக கால் பண்ணது அவ தான். அவள் கூட தான் எங்கேயாவது சுத்த போயிருப்பாரு வெளிநாட்டுக்கு. நிக்கில், ஏர்போர்ட்டுக்கு இவரோட ஃபோட்டோவை அனுப்பி வைங்க. அங்கே பார்த்தா இவரை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அனுஜ் இங்கிருந்து போய் எவ்வளோ நேரம் ஆகுது? கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. சார், ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அனுஜ் நிஷாவோட வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. நிஷாவோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? இல்லை சார். இட்ஸ் ஓகே. மொபைல் கம்பெனியில் என்கொயரி பண்ணுங்க. நிஷா ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சார், நிஷாவோட கார் இங்கேருந்து 100 மீட்டர் தூரத்தில் இருக்கு. ஃப்ரெடி, வேகமாக ஓட்டு. அவங்க தப்பிக்கக்கூடாது. கவலைப்படாதீங்க சார், இப்போவே வண்டியை ஓவர்டேக் பண்ணுறேன். என்னோட லிப்ஸ்டிக் ஷேட் எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. நிஷா இவ்வளோ தூரத்துலேருந்து கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? கொஞ்சம் கிட்ட வந்து கேளு, சொல்கிறேன். ரொம்ப எல்லாம் ரொமான்டிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. லிப்ஸ்டிக் ஷேடை பற்றி கேட்டேன், புரியுதா? அது என்னன்னா, சின்ன வயசுலேருந்து நான் ரொமான்டிக் ஃபெலோ. அப்படியா? சார், 50 மீட்டர் தூரத்தில் இருக்குது சார். அப்போ நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். சீக்கிரமாக போ. சார், ஒருவேளை அந்த கோல்டன் பஸ்டர் தான் நிஷாவோட காருன்னு நினைக்கிறேன். ஃப்ரெடி, அந்த காரை ஓவர்டேக் பண்ணு. ஹலோ அனுஜ் சார், நாங்கள் சிஐடி காரங்க. ரொம்பவே ரொமான்டிக்காக இருப்போம். பார்த்தீங்களா, குற்றவாளியை ஃபாலோ பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். சிஐடி? வெளியே வாங்க. வாங்க. அட 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 வாங்க வாங்க சார். அட என்ன பண்ணுறீங்க? வாங்க. விடுங்க, கையை விடுங்க. அட சிஐடி எதுக்காக நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க? ஏன்னா எந்த ஆளு கூட நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்களோ அந்த ஆளு கொலைக்காரன். கொலையா? அனுஜ் யாரை கொலை பண்ணாரு? அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ராகேஷ. ஒரு கொலைக்காரன் கூடவா என் புது வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஏய், எங்கே போகிற? இந்த கண்ணத்துக்கு மேக்கப் போட்டாச்சு, இப்போ இந்த கண்ணத்துக்கு. ஆமா, நான் தான் ராகேஷை கொலை பண்ணேன். ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ற விதம் அவனுக்கு சந்தோஷத்துக்கு கொடுக்கல. அப்புறம் அவன் என் பிஸ்னஸோட பார்ட்னர்ஷிப்பை கூட விட்டுன்னு நினைச்சான். அதனால நீ ராகேஷோட கதையை முடிச்சிட்ட. அப்படி பண்ணா பிஸ்னஸ் உனக்கு சொந்தமாகும். பிஸ்னஸ் பண்ற விதமும். ஏன்னா எனக்கு தெரியும் கடல் என்னன்னா அவனுக்கு அலர்ஜின்னு. அதனாலதான் கடல் எண்ணியை ஆயுதமாக்கி அவன் கதையை முடிச்சிட்டேன் நான். ஆனா பிக்சர் இன்னும் பாக்கி இருக்கு நண்பர்களே. என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ராகேஷோட கொலை கடலை எண்ணெயால நடக்கலன்னு. அப்புறம் சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஏப்ரல் 1 கிடையாது. பங்கஜ், உன்னை ஏப்ரல் ஃபூல் பண்ணல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்தேன். அதாவது ராகேஷ் இறந்ததுக்கு காரணம் கடல் எண்ணெய் அலர்ஜி கிடையாது. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால தான் அவர் இறந்து போனார். அப்புறம் இந்த விஷயம் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. இதை பாருங்க, இது ராகேஷ் இதயத்தோட எக்ஸ்ரே. இது பேஸ் மேக்கர் தானே? ஆமா, பேஸ் மேக்கர் தான். ராகேஷுக்கு எதுக்காக ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா, அவர் ஸ்விம்மிங் பூல்ல இருக்கும்போது இந்த பேஸ் மேக்கர் வேலை செய்யறது நின்று போச்சு. அப்படின்னா நான் ராகேஷை கொலை செய்யல, எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்காது. ஒரு நிமிஷம், ரொம்ப சந்தோஷப்படாத, கொஞ்சம் அமைதியாரு.
சொலங்கி சார், நீங்க அவரோட பாடியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு இது தெரியலையா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாடியை பார்க்கும்போது பேஸ் மேக்கர் ஓடிக்கிட்டு தான் இருந்தது. பேஸ் மேக்கர் ஓடிட்டு ஆ இருந்து கொஞ்ச நேரம் நின்னு இருக்கு, ஆ அப்புறம் மறுபடியும் ஓடி இருக்கு. ஆ ஆனா இது எப்படி சார் முடியும்? அதுதான் எனக்கும் புரியல இது எப்படி நடந்ததுன்னு. ஆனா வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை இப்படி இருக்கலாம். இந்த அனுஜோட யாரோ சேர்ந்து இருக்காங்க, அவங்க இந்த பேஸ் மேக்கரை ஏதோ ஏடா கூடம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணது நிஷாவா? இல்லை சார், நான் தனியாக தான் பண்ணேன். நான் இந்த பேஸ் மேக்கர் வச்சு எந்த தில்லுமுள்ளும் பண்ணலை சார். நான் ஜஸ்ட் கடலனை தான் சார் பயன்படுத்தினேன். அப்புறம் நான் அவனுக்கு கூட வேணுமென்று தான் சண்டை போட்டேன். அப்போ தான் சமாதானம் பண்ணுற சாக்கில் கை கொடுக்கலாம், ஹக் பண்ணலாம், அப்போ தான் உடம்புல பூச முடியும்னு பிளான் பண்ணேன். அப்புறம் சார் அந்த எண்ணெய் தொட்டதால என் கை பாருங்க சார் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ உன்னை தவிர வேற யாரோ இருக்காங்க, அவங்க ராகேஷை கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இவர் ராகேஷை கொல்ல கடலை எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் பேஸ் மேக்கரை யூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அதனால தான் ஒரு ஸ்விம்மிங் சாம்பியனா இருந்தும் கூட அவரால் நீந்த முடியல. ஏன்னா அவருடைய அந்த பேஸ் மேக்கர் அது குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஆஃப் ஆயிருக்கு, அதுக்குள்ள ஒரு நாசிக்குள்ள தண்ணி நுழைஞ்சிருக்கு. ஆனால் டாக்டர் சார், பேஸ் மேக்கரை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணுறது சாத்தியம் இல்லையே. இதை எப்படி பண்ணியிருப்பாங்க? இது ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு. அப்படின்னா இப்படி பண்ணலாமே, தாரிகாவை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லாமே, புதிரை சால்வ் பண்ண. இங்க பாரு சார், என்னுடைய பேரு டாக்டர் சோலங்கே. என்ன சாலங்கே? இந்த புதிரை நானே தீர்த்துக்கிறேன், எந்த தாரிகாவோட ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? இல்லை சார், சார் ஒரு நிமிஷம் சார், டீ குடிச்சிட்டு போங்க சார். சார், இந்த பேஸ் மேக்கர் ஆஃப் ஆனதுக்கு சம்பந்தம் ராகேஷோட பையன் பண்டி காணாம போனதுனால இருக்கலாமோ? ஆமாம் சார், ஒருவேளை பண்டியை யார் கிட்னாப் பண்ணாங்களோ அவங்க தான் ராகேஷோட பேஸ் மேக்கர் ஆஃப் பண்ணியிருப்பாங்களோ. பண்டியை சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லை சார், பண்டி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். பண்டியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஓகே, இந்த விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்ப நேரம் தப்பிக்க முடியாது. சார் சார், அங்க பாருங்க, அங்க பண்டி இருக்கான் பாருங்க. பண்டி, பண்டி, நீ என்னப்பா பண்ணுறீங்க? உங்களுக்கு என்னோட பேர் எப்படி தெரியும்? என் பேரு தயா, நான் ஒரு சிஐடி, எனக்கு எல்லாமே தெரியும்பா. நீங்க என்ன பண்ற? உங்க அம்மா நீ காணுன்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நான் அம்மா கிட்ட போக மாட்டேன். ஏன்பா, ஏன் உங்க அம்மா கிட்ட உனக்கு போக விருப்பம் இல்ல? நான் என் தாத்தா பாட்டி கிட்ட போகணும். உங்க தாத்தா பாட்டி எங்க இருக்காங்க? அவங்க இங்க தான் இருந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க இருந்தாங்களா? எங்க இருக்காங்க? வா அந்த பக்கம் போய் பார்ப்போம். வாங்க. தாத்தா பாட்டி. அட அட பண்டி கண்ணா, பண்டி? நீயா? பண்டி, நீ இங்க எப்படி வந்த? நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கல்ல, அப்பவே நான் உங்க பின்னாடியே வந்தேன். கண்ணா, நீ இவ்ளோ தூரம் எங்க பின்னாடியே வந்த? வீட்ல உன்னை எல்லாரும் காணும் தேடுவாங்கப்பா. வணக்கங்க, நாங்க சிஐடிலேருந்து. சிஐடிஸா? என்ன விஷயம்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஐயா, அது நாங்க உங்களையும் பண்டியையும் தேடிட்டு வந்தோம். எனக்கு தெரியும், ராகேஷ் எங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களாங்க, கொஞ்சம் நாம வீட்டை விட்டு வெளியே வந்தோம், அவன் பயந்து போய் சிஐடிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். இன்னைக்கு முழுசா நம்புறேன், நம்மளுடைய வளர்ப்பு வீண் போகலையே. அட, அவன் நம்ம புள்ள, எங்களை எப்படி சுமையா நினைப்பான்? என்னைக்கும் அப்படி நினைக்க மாட்டான். வாங்க வீட்டுக்கு போவோம். ஹலோ தாரிகா மேம். ஹலோ அபிஜித் சார். ஹலோ. இன்னைக்கு டாக்டர் சார் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாரு. ஒரு புரியாத புதிர் அவரை தொந்தரவு பண்ணுச்சு. மேபி நீங்க உதவி பண்ணதுனால புதிரை சால்வ் பண்ணிருப்பாரு. அபிஜித், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த பேஸ் மேக்கர் புதிர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இந்த காரியத்தை சார் தான் என் உதவி இல்லாம செஞ்சு முடிச்சாரு. உங்களோட உதவி இல்லாமையா? எஸ். சரி, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களோட உதவி எதுக்கு சார்? எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு டைம் மட்டும் தான் தேவை.
இந்த மாதிரி சின்ன சின்ன புதிர்களை இப்படிங்கிறதுக்குள்ள தீர்த்துருவீங்க. என்னப்பா சொல்ற? இவ்வளோ பெரிய நம்பிக்கை ஏன் மேலையா? எனக்கு தெரியவே தெரியாது. அட என்ன சார் நீங்க, நான் எப்பவுமே உங்களை பாராட்டுவேன் சார். இப்பதான் வரும்போது கூட பங்கஜ் கிட்டயும் ஃப்ரெடி கிட்டயும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்ன பேசுனீங்க? என்ன பேசுனீங்க சார்? என்ன பேசுனா? அட நான் தான் சொன்னல, அது வந்து அதுங்களா? சொல்லுங்க சார், என்னன்னு உங்களை சொல்றது? அபிஜித் சார் உங்களை பாராட்டி பூமாலையே கட்டிட்டாரு. அவ்வளோ நீளமா? என்னப்பா பேசுற? அவ்வளோ நீளமாவா பூ? என்ன பாராட்டி? ஆச்சரியமா இருக்கு அபிஜித். என்ன பாராட்டி இவ்வளோ பெரிய பூமாலை கட்டுறன்னா, அப்ப தாரிகாவை பாராட்டி நீ என்ன கட்டுவ? அது உண்மைதான் சார். இல்ல ஐயோ சார், என்ன சார், போதும் சார். உங்களோட கிண்டல்லாம் முடிஞ்சதுன்னா பேஸ் மேக்கரை பத்தி பேசுவோமா? பேஸ் மேக்கர் அபிஜித், ஆரம்பத்தில் நினைச்சேன் இந்த பேஸ் மேக்கர் அநேகமா குற்றவாளி ஹேக் பண்ணியிருக்கான்னு. ஆனால் அப்புறம்தான் இந்த பேஸ் மேக்கர் செஞ்ச கம்பெனி கிட்ட நான் பேசினேன், அதாவது பர்சனலா. அப்பதான் கம்பெனிக்காரங்க என்கிட்ட சொன்னாங்க, ராகேஷ் அவங்க கிட்ட கண்டிஷனை சொல்லியிருக்காரு, இந்த பேஸ் மேக்கரை மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. அப்பதான் பேஸ் மேக்கரை யாரும் ஹேக் பண்ணக்கூடாதுன்னு. அப்படின்னா அந்த ராகேஷ்க்கு இந்த விஷயம் முன்னாடி தெரிஞ்சிருக்கு, இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு. சார், ஒருவேளை ராகேஷ்க்கு அவர் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தா அவர் நம்ம கிட்ட வந்திருக்கலாம்ல உதவிக்காக. டாக்டர் சார், ஒருவேளை பேஸ் மேக்கரை ஹேக் பண்ணலனா அப்ப எப்படி இது ஆஃப் ஆச்சு? இந்த பேஸ் மேக்கர் எப்படி ஆஃப் ஆச்சு நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த கன் பாருங்க, இது இன்னொரு விதமான கன். இதை மைக்ரோவேவ் கன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து மைக்ரோவேவ்ஸ் வெளியில வரும். இந்த கன்னோட ட்ரிகரை அழுத்தினதும் இந்த கன்ல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் போயிருக்கு. அந்த வேவ்ஸ் போய் இந்த பேஸ் மேக்கரோட ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இதோட எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதனால இந்த பேஸ் மேக்கர் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா சார், இந்த பேஸ் மேக்கர் மறுபடியும் எப்படி ஆன் ஆச்சு? ஏன்னா பங்கஜ், பேஸ் மேக்கர்ல அப்படி ஒரு செட்டிங் இருக்கு. அதாவது அதோட ஃப்ரீக்வன்சில ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் ஆயிடுது. தன்னோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியை அது பிடிச்சிரும். அப்புறம் அந்த 2 நிமிஷம் ராகேஷ்க்கு ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நுரையீரலில் தண்ணி ரொம்பிருக்கு. டாக்டர் சார், இந்த கன்னை வச்சு கொலைகாரன் எவ்வளோ தூரத்தில் இருந்து ஷூட் பண்ணியிருப்பான்? கிட்டத்தட்ட 12 ஃபீட்டுக்குள்ளர. அப்படி 12 ஃபீட்டுக்கு மேலே அந்த கன்னால் ஷூட் பண்ணியிருந்தா அது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஓகே, முன்னாடியில இருந்து ஷூட் பண்ணியிருக்காங்களா இல்லைனா பின்னாடியில இருந்தா? அதனால எந்த வித்தியாசமும் இல்லை. 12 ஃபீட்டுக்கு உள்ள இருந்து செலுத்தணும், அவ்வளோதான். அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். பார்ட்டியில் ராகேஷுக்கு ரொம்ப நெருக்கமாக யார் யார் இருந்தாங்கன்னு. பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்பாவோட போய் சாப்பிடணும், அப்புறம் வீடியோ கேம் விளையாடணும். சரி கண்ணா, நான் சீக்கிரமா ஏதாவது செஞ்சு என் கையாலேயே ஊட்டி விடுறேன்னு. என்ன விஷயம் ராமு, நீ எதுக்காக அழற? சரி சரி, நாம இவனை விட்டுட்டு போயிட்டோம் இல்லையா, அதான் கவலையா இருந்திருப்பான். கவலைப்படாத, இனிமே இங்க இருந்து யாரும் போக மாட்டோம். வாங்க. என்ன விஷயம்? இங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்க? அது விஷயம் என்னன்னா, என்ன விஷயம் சொல்லுங்க. ராகேஷ் இப்போ... ராகேஷ்க்கு என்னாச்சு? எங்க பையன் நல்லா தானே இருக்கான். அरे ஏன் பேச மாட்டேன்றீங்க? கணபண்டி, ஸ்ரேயா, இவனை கொஞ்சம் வெளில கூட்டிட்டு போங்க. வாப்பா. ஆனா என்ன விஷயம்? இங்க என்ன நடக்குது? என்ன விஷயம்? ஏதாவது சொல்லுங்களேன். மா, உங்க புள்ள ராகேஷ் இந்த உலகத்துல இப்ப இல்ல. யாரோ கொலை பண்ணிட்டாங்க அவரை. என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா, சொல்லு சச்சின். சரி, நாங்க வரோம். என் புள்ள, ஐயோ.
என்ன விடு, என்ன விடு. நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? சிஐடிங்களோட கண்ணுக்கு முன்னாடியே ஆதாரத்தை அழிச்சிட்டு இருக்கியா? உன்னை வெளியே வாடா. பங்கஜ், என்ன விடு. இவனுக்கு என் பேர் கூட தெரிஞ்சிருக்கு. நான் ஃபேமஸ் சிஐடி ஆயிட்டேனா? திருட்டு பயலே, உனக்கு தூக்கு தண்டனை தான்டா. வெளியே வாடா, வெளியே வா, வெளியே வான்னு சொல்றேன்ல. என்னாச்சு பங்கஜ்? சார் சார், இந்த கொலைகாரனோட கால் என் கையில் மாட்டிக்கிச்சு. அப்படியா? அந்த கொலைகாரன் வெளியில இல்ல. விடுடா, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுதுடா. உன்னை சும்மா விட மாட்டேன். இவர்தான் கொலை பண்ணாரா? ஃப்ரெடி சார். ஆமா, நான் தான்டா. என்னை பார்த்தா உனக்கு கொலைகார மாதிரி தெரியுதா? சார், நீங்கள் டேபிளுக்கு கீழே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எவிடன்ஸை தேடிக்கிட்டு இருந்தேன்டா. நான் கொசு ஒன்றும் அடிக்கல. வாங்க, பார்ட்டிக்கு வந்த கெஸ்ட்டை பற்றி வீடியோ என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். வாங்க சார். நான் மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணிட்டேன், அதில் எதுவும் கிடைக்கல. இப்போது கடைசியாக இந்த வீடியோ தான் இருக்கு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணு. பாஸ் பண்ணு. இந்த ஆளோட முகத்தை ஜூம் பண்ணுங்க. சார், இது ஷெஃப் சார். இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணு சார். அங்கே பாரு, இவன் காலால் டேபிள் கீழே ஏதோ ஒன்று தள்ளி விடுறான். ஒருவேளை அந்த பாக்ஸில் அந்த கன்னா இருக்கலாம். அதாவது அந்த மைக்ரோவேவ் கன் இருக்கலாம். அந்த மைக்ரோவேவ் கன்னை அந்த பாக்ஸில் அவன் மறைச்சி வச்சிருக்கலாம். சமையல்காரன். மிஸ்டர் பிரவீன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் யார்? நாங்கள் சிஐடிஸ். சிஐடி? நீங்கள் எங்கேயோ போகிற அவசரத்தில் இருக்கீங்க போல. ஆமாம், நான் காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கேன். ஓ, காய்கறி வாங்கிறதுக்கா? அடேங்கப்பா, இந்த பேக் எடுத்துக்கிட்டு. ஆமாம், இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி இருக்குது, அதுக்கு தான் போகிறேன். அடேங்கப்பா, அப்படின்னா எங்களுக்கும் சொல்லுங்கள், ராத்திரி பார்ட்டியில் என்னென்ன பண்ணுவீங்கன்னு. அது ஷாஹி பன்னீர், தால் மக்னி, மலாய் கோஃப்தா. அடேங்கப்பா சார், ஒரு தடவை பிரவீன் சார் ஜெயிலுக்கு வந்தா அப்புறம் கைதிங்களுக்கு தினமும் விருந்து தான். நான் எதுக்கு கைதிங்களுக்கு விருந்து கொடுக்கணும்? அது அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு பார்ட்டிக்கு மைக்ரோவேவ் கன் கொண்டு போறியா இல்லை அது இன்னைக்கு தேவையில்லையா? மைக்ரோவேவ் கன்னா அப்படின்னா என்ன? அந்த கன் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். சின்ன வித்தியாசம்தான். அதுலேருந்து வேவ்ஸ் வெளியில் வரும். என் கன்லேருந்து புல்லட் வரும் வெளியில். சார் 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 வேண்டாம் சார், ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. சொல்கிறேன் சார், சொல்கிறேன். சமையல்காரரே, தயா சாரோட புல்லட்டை சாப்பிட விரும்பலன்னா சீக்கிரமாக சொல்லு, எதுக்கு ராகேஷை கொன்ன? அவங்க சொன்னதுனால தான் சார். அவங்களுக்கு கண்டிப்பாக பேர் இருக்கும்ல. போதும்மா, இன்னும் எவ்வளோதான் அழுவ? இனிமே நீ உன்னோட எதிர்கால வாழ்க்கையை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. என்னம்மா யோசிக்கிறது? ராகேஷ் இல்லாம ஒரு நொடி கூட வாழ்றது கஷ்டமாயிடுச்சுமா. இனிமே நான் என்னோட வாழ்க்கையை எப்படிப்பா வாழ்வேன்? பிருந்தா, ஏமா அந்த மாதிரி சொல்ற? நாங்க உனக்காக இருக்கோம். உன்னுடைய அப்பா உன்னையும் பண்டியும் நல்லா பார்த்துக்குவோம். நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க. சரி, நாங்கள் இருக்கோம்ல விருந்தா மேடம் பார்த்துக்கிறதுக்கு. நீங்க இங்க என் பிள்ளைய கொலை பண்ணவங்கள கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். கொலைகாரங்க இந்த ரூம்ல இங்கே தான் இருக்காங்க. இங்கயா? கொலைகாரன் இந்த ரூம்ல இருக்கானா? யாரு அந்த பாவி? அந்த பாவி ஒரு பொம்பளை. தன்னுடைய பாவத்தை அவங்க கண்ணீரை விட்டு கழுவுறாங்க. முதல்ல கண்ணீர். நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என் பொண்ணு இந்த மாதிரி அவமானப்படுத்துறீங்க. நீங்க சிஐடினா என்ன வேணாலும் பண்ணலாமா? நான் சிஐடி மேலேயே கேஸ் போடுவேன். கேஸ் இப்போ உங்கள் 2 பேர் மேலே நடக்கும். உங்கள் முகத்தரை இப்போ கிழிஞ்சிடுச்சு. ராகேஷ் நீங்கள் எப்படி கொன்னீங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்க மம்மி டாடி நீங்க 2 பேருமா எங்க ஓடுறீங்க? மாப்பிள்ளைய கொலை பண்ணிட்டு எங்க தப்பிக்க போறீங்களா?
நாங்க எங்க பொண்ணோட புருஷனை எதுக்காக கொண்டோம்னா அவ சொத்து மொத்தத்தையும் எங்க பிசினஸ்ல போடலான்னு, அப்புறம் எங்க பிசினஸ் பெரிய லெவல்ல செய்யணும்னு நினைச்சோம். அது எப்ப நடக்கும்னா ராகேஷ் பிருந்தாவோட சாவி கொடுக்கற பொம்மையா இருந்தாதான் முடியும். அதனால நான் பிருந்தாக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். தன்னோட மாமனார் மாமியார ராகேஷை விட்டு பிரிச்சு வைக்க சொன்னேன். இதுக்கு நீங்க வெக்கப்படணும். நீங்க உங்க பொண்ணுக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு இப்படி எல்லாமா சொல்லி கொடுப்பீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ராகேஷோட பிடி விருந்தா கைய விட்டு நழுவிக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவன் உங்களுக்கு புது வீட வாங்கி கொடுத்தான். அவன் என் பிசினஸுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த சின்ன விஷயத்துக்காக உங்க பொண்ணைய நீங்க இப்படி விதவையாக்கிட்டீங்களேப்பா. எப்படிப்பட்ட அப்பா அம்மா நீங்க? என்ன மன்னிச்சிடுமா. நாங்க என்ன நினைச்சோன்னா ராகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் உன் கைக்கு வந்துடும், அப்புறம் மீதி இருக்கிற வாழ்க்கைய நாங்க நிம்மதியா வாழலாம்னு நினைச்சோம். ஆனால் ஒரு தடவை கூட இப்படி நீங்கள் யோசிக்கலையா? ராகேஷ் இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல? ஒரு சின்ன பையன் வாழ்க்கையிலேருந்து அவங்க அப்பாவை நீங்கள் பிரிச்சிட்டீங்க. இதெல்லாம் யோசிக்கவே இல்லையா நீங்கள்? உங்களை என் அப்பா அம்மான்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இல்லம்மா, பேசாதீங்க பேசாதீங்க. இனிமே என்ன பொண்ணுன்னு சொல்லாதீங்க. ஆஃபீஸர்ஸ் இவங்களை கூட்டிட்டு போங்க. கிளம்புங்க. நான் உங்களுக்கு செஞ்ச கொடுமைகளுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி எனக்கு இல்லை. நான் உங்ககிட்ட இருந்து உங்க சந்தோஷத்தை பறிச்சேன். எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட இருந்து உங்க பிள்ளைய பிரிச்சுட்டாங்க. நீங்க 2 பேரும் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதுல ஏத்துக்கிறேன். அம்மாடி, விளையாடாங்க. ஏற்கனவே இழந்துட்டோம். இப்ப இந்த மகளையும் நாங்க இழக்க விரும்பலம்மா. நாங்க இழக்க விரும்பலம்மா.